கோவை மாநகர மேயர் கல்பனா ஆனந்தகுமார் ராஜினாமா செய்த நிலையில் கோவை மாநகராட்சி மாமன்ற சிறப்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. கோவை மாநகராட்சியின் மாமன்ற சிறப்பு கூட்டத்தை துணை மேயர் வெற்றிச்செல்வன் தலைமையேற்று நடத்தினார். இதில் மேயர் கல்பனாவின் ராஜினாமா ஏற்கப்பட்டதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இருப்பினும் அடுத்த மேயர் யார் என்பது அறிவிக்கப்படவில்லை. அப்போது அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் மேயர் கல்பனா ஏன் ராஜினாமா செய்தார் என கேள்வி எழுப்பினார். இதற்கு அதிமுக மேயராக சேம வேலுசாமி ராஜினாமா செய்தபோது விவாதம் நடத்தினீர்களா என திமுக கவுன்சிலர்கள் கேள்வி எழுப்பினர். இதனால் திமுக அதிமுக கவுன்சிலர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து மேயரின் ராஜினாமா ஏற்கப்பட்டதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கூட்டம் நிறைவடைந்தது. சுமார் 10 நிமிடங்கள் மட்டுமே இந்த சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. கல்பனா ஆனந்தகுமார் மேயர் பதவியை மட்டுமே ராஜினாமா செய்துள்ளார். கவுன்சிலர் பதவியை ராஜினாமா செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கூட்டம் முடிந்து வெளியே வந்த அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், கோவை மேயராக இருந்த கல்பனா ஆனந்தகுமார் செயலற்ற மேயராக இருந்தார் என பலமுறை சொன்னதாகவும், ஆனால் இப்போதுதான் திமுகவுக்கு அவரை பற்றி தெரிய வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேயர் இல்லாத சமயத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடக்கும் என்பதால் மாநகராட்சி செயல்பாடுகளை ஆணையர் நேரடியாக கண்காணிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். கோவை மாநகர மக்களை கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் பயங்கரமான துன்பத்துக்கு ஆளாக்கி எல்லா விதத்திலும் லஞ்ச லாவணியம் கடை புரண்ட ஓடி இந்த முகாயமானத்தை ஓடிட்டு இருக்கு. நாங்கள் பல முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பல கண்டனங்களை தெரிவித்தோம். அதே மாதிரி பார்த்தா இது இன்னைக்கு ரிசைனேஷன் சொல்லியிருக்காங்க. அந்த மேயராக இருந்தவங்க ஆணையாளரை பார்த்து நேராக ஒரு லெட்டரும் கூட கொடுக்காம தன்னோட உதவியாளர்கிட்ட கொண்டு லெட்டரை கொடுத்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த பொறுப்புக்குடைய மதிப்பு என்னன்னு தெரியாதவங்கள மேயரை வச்சா இப்படி தான் இந்த இருக்கும். இது இவங்க ரிசைன் பண்ணிட்டாங்கன்னு சாதாரண விஷயம் இல்லை. அதாவது இது விசாரணைக்கே உட்படுத்த வேண்டிய விஷயம். இவர்கள் என்னென்ன ஊழல் இந்த செஞ்சுருக்காங்கிற கண்டிப்பாக விசாரணைக்கு வளையத்தை இவங்களை கொண்டு வந்து சும்மா சாதாரணமாக ரிசைன் பண்ணி இவங்க போகக்கூடாது. ஏன் அப்படின்னா இவங்க செஞ்ச ஊழல்களை அம்பலப்படுத்துவது எங்களுடைய